ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை சால மீன் வாங்கியிருந்தாங்க. நம்ம 2 விதமான ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று சால மீன் குழம்பு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு, இன்னொன்று சால மீன் புளி தொக்கு. அந்த 2 ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமை காலையிலேயே சால மீன் வாங்கிட்டு வந்தாங்கங்க. இவ்வளோ மீன் 70 ரூபா. மீன் சின்னதும் பெருசுமாக தான் கலந்து தாங்க கிடந்து. மீன் வந்து பரவாயில்லங்க, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. க்ளீன் பண்ணதெல்லாம் வீடியோவை எடுக்கலை, ஏன்னா க்ளீன் பண்ணது யாருக்கு தெரியாமல் இருக்குது. அதே போல் இந்த க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த மீன் கையை நம்ம எவ்வளோ தான் கழுவினாலும் அதில் ஒரு ஸ்மெல் வரும். அதோட தான் நம்ம வீடியோவை அங்கங்கே மாற்றி மாற்றி எடுப்போம். மொபைல்லே வேறு அந்த ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த வீடியோலாம் அதை எடுக்கிறது கிடையாது. அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து 2 தக்காளி எடுத்திருந்தேன். இந்த தக்காளியில் இந்த வெள்ளையாக ஒரு பகுதி அடியில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதில் வந்து சாப்பிட்டா கல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட் பண்ணி தூர எடுத்துருவாங்க. முந்தியெல்லாம் நாட்டு தக்காளி கிடைக்கும். அந்த நாட்டு தக்காளியில் வந்து அந்த மாதிரி வெள்ளைப்பகுதி வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் இப்போ உள்ள தக்காளியில் அரைவாசி அதுதாங்க இருக்குது. அதே போல் அது மசிய மாட்டேங்குங்க இப்போ உள்ள தக்காளி. அதாவது வெங்காயம் தக்காளி கூட போட்டு நம்ம வதக்கணும்னு வைங்களேன், வதக்கப்படவே செய்யாது. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாங்க. அரைச்சி ஊற்றி இந்த மீன் குழம்புக்கெலாம் சில பேர் வைக்க தான் செய்கிறாங்க. எனக்கு இன்னும் அந்த பச்சை டேஸ்ட்டு வந்து பிடிக்காது. இப்போ நம்ம வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைப்போம் பாருங்கள், அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் அந்த பச்சை அரைச்சி ஊற்றுற டேஸ்ட் என்னமோ பச்சை சும்மல் வர்ற மாதிரியே இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அதை அரைச்சி சேர்க்குற கிடையாது. மீன் குழம்புல கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டுட்டு இது கூட 2 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் குழம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. குழம்புத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான். நம்ம வீட்டிலலாம் மசாலா அரைச்சிக்கு பழகிட்டோன்னு வைங்களேன், கடை தூள்லாம் நமக்கு எடுபடவே செய்யாது. டேஸ்ட்டு என்னவோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது. அப்புறம் தேவையான அளவு புளி கரைசலும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு தாங்க நம்ம அதை நல்லா பிசையணும், சேர்த்து போட்டு பிசையணும். ஆனால் அந்தளவுக்குலாம் நான் பிசைஞ்சிக்கிடவே மாட்டேங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது வந்து மசியவும் செய்யாது. அதெல்லாம் அரை குறையாக மசிச்சு அப்படி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கிட வேண்டியதாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தாங்க நான் குழம்பு வைப்பேன். நம்ம வதக்கி வைக்கிறது ஃபஸ்ட்லாம் வைக்க தான் செய்வேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டுக்கெல்லாம் குறவே இருக்காதுங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ இது சிம்பிளாக இருக்கும் இந்த குழம்பு வைக்கிறது. அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு தாளிப்பு கூட தாளித்து ஊற்ற மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் ஊற்றுவாங்க. கொஞ்சம் வெந்தயம், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றினா நல்லா மணமாக சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த குழம்பு அப்படியே சாப்பிட்டு பழகி போச்சு. எனக்கு என்னமோ இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த குழம்பு வந்து கொதித்து வர டைமில் நல்லா மசாலாவும் கூடி கொதிச்சு வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்குறதுனால என்னென்னா நல்லா மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால தான். அதே போல் நல்லா கொதிச்சு காஞ்சி வரும்போது இந்த தேங்காய் சீரகத்தை அரைச்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மாங்காய் கட் பண்ணி போட்டுருக்காங்க. நான் எப்போவுமே முழு மாங்காய் கட் பண்ணி போடவே மாட்டேன். எனக்கு என்னவோ இந்த மாங்காய் ஃபுல்லாக போடுறதுனால அந்த மாங்காய் ஃப்ளேவருக்கு பார்த்திங்களா, அது என்னவோ எனக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு பிடிக்காது. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிறது பிடிக்காது. மாங்காய் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் ஓவராக வரக்கூடாதுங்கக்கா பாதி மாங்காய் தான் போடுவேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் மீனையும் சேர்த்தாச்சு. தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டாச்சு. குழம்பு அப்படியே காஞ்சி அப்படி வரும்போது இறக்கிக்கலாம். திக்காக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதனால தான் என்னமோ இந்த டேஸ்ட்டுக்கு அடிமை. நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம மீன் வாங்குவோம். இருந்தாலும் அந்த அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்க மாதிரி தான் சூப்பராக நல்லாயிருக்கும். அதனால திரும்ப திரும்ப செய்கிறத வேறு. அன்றைக்கி ஃப்ரையும் பண்ணியிருந்தேங்க. ஃப்ரை பண்ணி எனக்கு சூப்பரான சாப்பாடு. அப்புறம் இந்த மீன் தொக்கு வந்து இந்த புதன்கிழமை பண்ணியிருந்தேங்க. இது வந்து போன புதன்கிழமை பண்ணது. இந்த புதன்கிழமை மீன் தொக்கு பண்ணியிருந்தேன். குழம்பும் வச்சுருந்தேங்க. அன்றைக்கி குழம்பு வச்சுட்டு ஒரு 10 மீன்கானும் வந்து தொக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து எப்படின்னா, நம்ம புளி மீன் செய்வோம் பார்த்துருக்கீங்களா, புளி கரைச்சி ஊற்றி புளியை நல்லா வற்ற வச்சு செய்வோம் பாருங்கள், அதே மெத்தட் தான். என்ன ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றுறாங்க. ஆயில் ஊற்றி செய்கிறது, எப்போவுமே ஆயில் ஊற்றி செய்கிற டிஷ் வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம உடம்புக்கு தான் கெடுதலை தவிர நாக்குக்கு ரொம்ப ருசியாக தெரியும். அப்படிப்பட்ட ரெசிபி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு நல்லா ஆயிலை ஊற்றிட்டு அது கூட வந்து அது ஆயில் ஹீட் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. அந்த டைமில் தேவைக்கேற்ப வத்தல் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 சின்ன வெங்காயம் 10 பூண்டு நச்சு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப புளி கரைசல் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அப்படியே ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கிடணும். அடுக்கி மாற்றி போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.